ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது -15 × 5 இஸ் ஈக்குவல் டு 75. அதாவது ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணுறப்போ உங்களுக்கு 75 வந்துச்சுன்னா என்ன பண்ணும்? ட்ரூ. அப்படி 75 வரலைன்னா ஃபால்ஸ். இப்போ மல்டிபிள் பண்ணி பார்க்கலாமா? ஸோ 15 × 5. ஸோ 5 5s are 25க்கு 5. பேலன்ஸ் இங்கே 2 கேரி ஓவர் போடுவோம். 1 5s are 5. 5 + 2 7. 75. இப்போ நம்ம சைன் பண்ணணும்ல, இங்கே மைனஸ் இருக்கு, மைனஸ் இங்கே எதுவுமே இல்லை ப்ளஸ். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் டிஃப்ரென்ஸ் என்ன ஆன்சரில் என்ன வரணும்? மைனஸ் வரணும். இங்கே ப்ளஸ் 75 இருக்கனால ஆன்சர் ஃபால்ஸ். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது எப்பயும் போல நம்பர் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா சைனையும் மல்டிபிள் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரணும்? மைனஸ் வரணும். ஸோ -75 தான் கரெக்ட் ஆன்சர். +75ங்கிறதுனால ஃபால்ஸ். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நீங்கள் ஒரு எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் போதும். செகண்ட் கொஸ்டின் மட்டும் பாருங்க. -100 × 0 × 20 இஸ் ஈக்குவல் டு 0. எத்தனை நம்பர் வேணாலும் கொடுத்துருக்கட்டும் மல்டிபிளிகேஷனில், ஒரு இடையில ஒரு நம்பர் 0ன்னு வந்தாவே ஆன்சர் 0வா தான் இருக்கும். 0 × anything 0. அப்போ இது கரெக்ட் ஆன்சர். ஸோ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 8 4s are என்ன வரும்? 32 வரும். 8 4s are 32. நெக்ஸ்ட் சைனை மல்டிபிள் பண்ணுங்க. இங்கே எதுவுமே இல்லை ப்ளஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் டிஃப்ரென்ஸ் சைன் ஆன்சர்னு ஒரு மைனஸ். -32 இருந்தால் தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே +32 இருக்கனால ஆன்சர் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் வில் பி த சைன் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது ஒரு கீழே 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அது இங்கே ப்ளஸ் சைன் போடணுமா மைனஸ் சைன் போடணுமான்னு தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ரைட் பண்ணணும். 16 டைம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இப்போ 16ங்கிறது என்ன நம்பர்? 16 இஸ் த ஈவன் நம்பர். ஈவன் நம்பர். ஓகே, 16 இஸ் a ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல நம்மளுக்கு நெகட்டிவ் சைன், அதாவது மைனஸ் சைன் வந்துச்சுன்னா அது என்ன வரும்? ஈவன் நம்பர்ல -9 நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் எதுல வரும்? பிளஸ்ல தான் வரும். ஈவன் நம்பர்னாவே என்னது? நீங்க 16 டைம்ஸ் நீங்க மைனஸ் போட்டு பாருங்களே, ஈவன் நம்பர்ல இருக்கனால ஆன்சர் எதுல வரும்? பிளஸ் சைன்ல தான் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. இங்க 1s place 10s place. இது 6 இஸ் த ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல மைனஸ் சைன் நம்ம போட்டோம்னா அது பிளஸ் சைன்ல தான் வரும். அதே இது இங்க 9 இஸ் த ஆட் நம்பர். ஆட் நம்பர்ல நீங்க மைனஸ் சைன் போடுறப்ப உங்களுக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன் தான் வரும். ஓகேவா? அப்பனா இங்க பிளஸ் சைன், ஈவன் நம்பர்ல மைனஸ் சைன் பண்றப்ப பிளஸ் சைன் வரும். அதே இது ஆட் நம்பர்ல மைனஸ் சைன் போடுறப்ப என்ன வரும்? மைனஸ் சைன் தான் வரும். இப்ப 16 டைம்ஸ் நீங்க போட்டு பாருங்களே, மைனஸ் 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 அப்படின்னு பண்ணீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்னது? பிளஸ் சைன் தான் வரும். இதுல ஆட் நம்பர்ஸ்ல 29 டைம்ஸ் நீங்க மைனஸ் சைன் போட்டு பாருங்களே, லாஸ்ட் என்ன வரும்? மைனஸ் சைன் தான் வரும். ஈவன் நம்பர்ஸ்ல மைனஸ் சைன் நீங்க வந்துச்சுன்னா என்னது? ஆன்சர் வந்து பிளஸ் சைன். அது இது ஆட் நம்பர்ல மைனஸ் சைன் வந்துச்சுன்னா என்னது? மைனஸ் சைன் தான் வரும். அவ்வளோதான் தேர்ட் கொஸ்டின்ஸ், ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கூட இங்கே ரைட் பண்ணுறேன். இப்போ 16 டைம்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. இது 16 டைம்ஸ் நான் மைனஸ் சைன் போட்டேன். இப்போ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ என்ன வருது? ப்ளஸ் சைன் தான் நம்மளுக்கு வருது. இதே இது 29 டைம்ஸு நீங்கள் மைனஸ் சைன் 29 டைம்ஸ் மைனஸ் சைன் போட்டால் இங்கே ஆட் நம்பர் வந்துச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்ல என்னதான் வரும்? மைனஸ் சைன் தான் வரும். ஓகேவா? ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா ப்ளஸ் சைனு, அது இது ஆட் நம்பர் வந்துச்சுன்னா மைனஸ் சைன். இப்போ தேர்ட் கொஸ்டின் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.